குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரः, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு ஸ்பிரிச்சுவல் டாக் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். ராஜ யோகம் தரும் குரு பெயர்ச்சி இது எப்படி இருக்கும்? மிதுன ராசி நேயர்களுக்கு 2026 ராஜ யோகம் தரும் குரு பெயர்ச்சி. ராஜ யோகம் தந்துருமா சார்? கண்டிப்பாக தரும். அதுதான் இந்த 7 வருஷம் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க இல்லை? கண்டகச்சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி இதெல்லாம் பார்த்துட்டிங்களே. அதனால் முதல்ல வீடு அமையும், நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், நல்ல வீடு உட்காரத்துக்கு. எவ்வளோ செலவு பண்ணாலும் சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு நிம்மதி வருமா? நான் ஃப்ளாட்டில் போனேன், அங்கே போனேன், இங்கே போனேங்கிறத விட தயவு செஞ்சு நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு 1000 சதுரடி கூட வாங்கிக்கோங்க, இல்லையா ஒரு ஃப்ளாட் வாங்கிக்கோங்க. இதையெல்லாம் நீங்கள் செய்யும்போது முதல்ல உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் வரும். இது எல்லாத்த விட ரொம்ப நாளாக நீங்கள் வேலையில் எனக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் சார், நான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், ராத்திரி 12 மணி வரைக்கும் செய்கிறேன், காலையில் திருப்பி 8 மணிக்கெலாம் எடுத்துக்கிறேன், உட்காந்து வேலை செஞ்சிட்ருக்கேன், எனக்கு அதுக்கேற்ற ஊதியம் தரமாட்டேன்றாங்க, வருத்தப்பட்டீங்கல்ல, அதுக்கான பலன் கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் குழந்தைங்களோடு சேர்ந்து சாப்பிட்ற அளவுக்கும், குழந்தைங்க நல்ல மார்க் வாங்குறதுக்கும் உங்கள் ஜாதகம் உதவியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதோ அல்லது குழந்தைங்களுக்கு ஒரு வீடு வாங்கி வைக்கிறதோ, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சுப செலவு செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் வரும். பக்கத்து இலைக்கு பாயாசம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த கோபத்தினால சில ஆரோக்கிய பாதிப்புகள் இருந்தது, அதெல்லாம் போயிடும். உங்கள் ஜாதகத்துக்கு புதுமையான எண்ணங்களும் புதுமையான வரவுகளும் உங்களுக்கு மேலோங்கும். மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம், பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். ஏன்னா சனியும் செவ்வாயும் ஒரு வீட்டில் இருந்து இந்த காலத்தை நடத்துறதுனால இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல 12 வருடங்களுக்கு ஒரு முறை குரு உச்சம் பெறப்போகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு வர்றதுனால உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். கடன்கள் தீரும், ரோகங்கள் போகும், வரவுகள் கூடும், வீட்டில் மகாலட்சுமி வாசம் வரும். அதே நேரத்தில் உங்கள் ஜாதகத்தில் இது கவனமாக இருக்க வேண்டிய காலம். இரவு பயணத்தில் வேற்று மொழி இனத்தவர்களால் பிரச்சனைகள் வரும். உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நான் கேட்குறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய ஜாதகமும் சரி, நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவுறதும் சரி, யோசனை பண்ணி செய்யுங்க. ஏன்னா கடந்த கால அனுபவங்களை மனசில் வச்சுக்கிட்டு ஜாமீன் கையெழுத்து போடுறது, தர்மத்தை சொல்கிறது, தேவையில்லாத குழப்பங்கள் பண்ணுறது, இதையெல்லாம் விட்டுடுங்க. இதை விட்டிங்கனாலே உங்களுக்கு மனோதைரியமும் மன நிம்மதியும் சந்தோஷமும் இது அத்தனையும் சேரும். அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் இந்த வருஷம் அந்த 2ஆம் இடத்துல கேதுவோடு சேர்ந்த குரு இருக்கிறது. காசி, கயா, ராமேஸ்வரம் அப்படிங்கிற ஸ்தலங்களுக்கு போய் உங்கள் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு வாங்க. எப்பவுமே பணம் வரும் சார், பட்டம் வரும் சார், வேலை கிடைக்கும் சார் அப்படின்னு எல்லாம் சொல்கிறத விட இந்த மாதிரி சூழ்நிலையில் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான காலம். ஆகவே 21 தலைமுறைக்கு இது மிகப்பெரிய பலனை கொடுக்கும். இதெல்லாம் கரெக்டுங்க. ராஜயோகம் தரக்கூடிய சுப பலன்களை நான் பெறணும். குரு எனக்கு நல்லா இருக்காருன்னு நீங்கள் சொன்னீங்களே, எந்த கோவிலுக்கு போய் இந்த வருஷம் நான் வழிபட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, திருச்செந்தூர் முருகனை போய் வழிபட்டு கடற்கரையில் குளிச்சுட்டு, நாழிக்கிணறுல குளிச்சுட்டு, முருகனை சண்முகனை வழிபட்டு வந்தீங்கன்னா அசுப பலன்கள்லாம் மறைஞ்சிடும். எதிரிகள் எல்லாம் மறைவார்கள். தேவையில்லாத மனக்குழப்பங்கள்லாம் போகும். மனோதைரியம் சேரும். ஆகவே திருச்செந்தூர் என்ன கிளம்பிட்டீங்களா? சந்தோஷமாக போயிட்டு வாங்க. வாழ்க்கையில் வெற்றி வரும். அதெல்லாம் கரெக்டு. எவ்வளோ மார்க்கு தானே பார்க்குறீங்க? அதுக்குள்ள தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. 80 மார்க் எடுக்கலாம் தாராளமாக. 100க்கு 80 மார்க் உங்களுக்கு சேரும். ஜெயம், வெற்றி உங்கள் பக்கம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். 2026
குரு பெயர்ச்சி ராஜயோகம் தரும் குரு பெயர்ச்சி. அது என்ன சார் குரு பெயர்ச்சி ஆகிப்போச்சு, அது என்ன ராஜயோகம் தரும் குரு பெயர்ச்சி? அது கரெக்டாக தான் டைட்டில் கொடுத்துருக்குறாங்க அவங்க. ஏன்னா இந்த ஆண்டு குரு வந்து ராஜாவாக வர்றார், அதனால தான் ராஜயோகத்தை தரும் குரு பெயர்ச்சி அப்படின்னு டைட்டில் கொடுத்துருக்குறாங்க அவங்க. எல்லாமே யோசித்து தான் செய்வாங்க. அப்போ 12 ராசிக்காரர்களுக்கும் ராஜயோகத்தை தருமா நம்ம பின்னாடி சொல்ல போகிறோம், மேஷத்தில் இருந்து மீன வரைக்கும். இப்போ நான் சொல்ல போகிறது பொது பலன். இந்த பொது பலனில் வந்து வேலை வாய்ப்பு, ஊர் விட்டு ஊர் போய், இந்த யூஎஸ்லலாம் பிரச்சனை இருக்குது இல்லைங்களா, அதனால் எனக்கு க்ரீன் கார்டு கிடைக்குமா, இப்போ படிக்கவே போக முடியலையே, வேலை வாய்ப்புக்கும் அங்கே ஒத்துக்க முடியலையே. சார் உழைக்க தெரிஞ்சவன் எங்கே வேணாலும் போய் பிழைக்கலாம். நம்ம என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம்? உழைப்பு தான். உங்கள் உழைப்பை யாரும் மறைக்கவே முடியாது. அது எந்த நாடாக இருந்தாலும், இந்தியர்கள், தமிழ்நாடு, தமிழர்கள் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களை கூப்பிட்டு தான் தீரணும். புத்திசாலிகள். அதை விட ரொம்ப முக்கியம், மற்ற நாடுகள் எல்லாம் கூட எனக்கு வேணான்னு சொல்லிவிடுவான், ஆனால் இந்தியர்கள் வேணும், தமிழர்கள் வேணும்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா உச்சம் பெற்ற குரு கடகத்தில் வந்து உட்கார போகிறார். அதான் வருஷம் வருமே சார், வருஷம் வராது. 12 வருடங்களுக்கு ஒரு முறை குரு வந்து உச்சம் பெறுவார். இப்படி உச்சம் பெற்ற குரு தன்னுடைய பார்வையை பார்க்கறதுங்கிறது மிக விசேஷ பார்வை. அந்த விசேஷ பார்வையில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, உலகத்திலேயே எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஆன்மீக பூமியான இந்தியாவில், அதுலேயும் ஆன்மீக மண்ணான தமிழ்நாட்டில், தர்மமிகு சென்னையில் மிக அற்புதமான பலன்கள். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கோயில் குளம் தானே. ஒரு 2000 வருஷம், 5000 வருஷம், 10,000 வருஷம் கோயில்கள்லாம் இங்கே இருக்க. பல வருஷங்கள், 1000 வருஷங்களாக இருக்குது. என் பாட்டன் முப்பாட்டெல்லாம் கோயில்களுக்கு போயிட்டு வந்திருக்கான். இப்படிப்பட்ட குரு உச்சம் பெற்ற காலத்துலலாம் அங்கே போய் தான தர்மம் செஞ்சுட்டு வந்திருக்கான். அவன் கற்றுக் கொடுத்த பாக்கியத்தை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆகவே 12 ராசிக்காரர்களை நான் யாருக்காவது கொஞ்சம் கம்மியாக மார்க் போட்டிருக்கேன், பலன் கொஞ்சம் கம்மியாக சொல்லியிருக்கேன், வாங்க சார் நீங்கள் எப்போ பார்த்தாலும் வீடு கிடைக்கும், வாகனங்கள் வாங்கலாம், நான் வந்து வேலை கிடைக்கும், வெளிநாட்டுக்கு போவீங்க, இதே தான் சார் சொல்லுவீங்க. அப்போ என்ன வேணும் உங்களுக்கு? ஹிடன் ட்ரெஷர் கிடைக்கும், புதையல் கிடைக்கும், லாட்ரி சீட்டு கிடைக்கும் நான் சொல்ல முடியும். ஆனால் உழைப்புக்கேற்ற உயர்வை கொடுக்கக்கூடியவன் குரு. குருவை பொறுத்த வரைக்கும் பிளாக்ல டிக்கெட் வந்தால் துட்டு கிடைக்கும் சார், அங்கே வந்தால் ஹிடன் ட்ரெஷரில் பொண்ணு கிடைக்கும் சார், அப்படி கிடையாது. படித்தவர்களாக இருப்பார்கள், அவர்களால் உத்தியோக உயர்வு கிடைக்கும். அப்படி இந்த உலகம் முழுவதுமே சுற்றி வருவார்கள். அவங்களுக்கெல்லாம் உத்தியோக உயர்வு, ஹிடன் ட்ரெஷர் மாதிரி க்ரீன் கார்டு கிடைக்கும், விசா கிடைக்கும், படிக்கிறது கிடைக்கும், படிச்சுக்கிட்டே வேலைக்கு போகலாம், வேலைக்கு போயிட்டே படிக்கலாம், சைடில் தொழில் பண்ணலாம். ரொம்ப நாளாக நீங்கள் டூர் போகணுங்கிறவங்க டூர் போயிட்டு வரலாம். இந்த வருஷம் இன்னும் ஒரு அபூர்வமான பலன், அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உச்சம் பெற்ற குருவோடு ஞானகாரகன் கேது போய் சேர போகிறான். 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய கடகத்தில் குரு ஒரு பக்கம் இருந்தாலும் 18 வருடங்களுக்கு ஒரு முறை ஞானகாரகன் கேது வந்து சேர போகிறான். அந்த ஞானகாரகன் சேருவதும் குரு சேருவதும், சார் உங்களுக்கு பணம் வரும், பட்டம் வரும், பதவி வரும், லாட்ரி அடிக்க போகிறீங்க, இவ்வளோ பணம் வரப்போகுது, சொத்து வரப்போகுதுன்னா நான் கேட்காமே நீங்கள் சொத்தை எடுத்துகிட்டு போய் வீட்டில் கேஷ் பாக்ஸில் வைக்க தானே போகிறீங்க. ஆனால் இந்த மாதிரி சேர்க்கை காலத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது 21 தலைமுறைக்கு உங்கள் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க. அந்த தர்ப்பணம் அப்படிங்கிறது ஞானகாரகன் கேதுவும் குருவும் இருப்பது அற்புதமான காம்பினேஷன். குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வாங்க, பித்திருக்களுக்கு பிண்டங்கள் கொடுத்துட்டு வாங்க. மூதாதையர்கள் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருப்பார்கள், அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருப்பார்கள். அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருந்தால் இறைவனிடம் அவங்க கையேந்துவார்கள். என் பேரன், என் பிள்ளை, என் மக, என்னுடைய பேரன், என்னுடைய பேத்தி, அவளுக்கெல்லாம் கிரகதோஷம் இல்லாமல் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு இறைவனிடம் அவங்க கையேந்துவாங்க. நாமளும் இறைவனிடத்தில் கையேந்துவோம். அப்போ 2 பேரும் சேர்ந்து கை தட்டினா மிகப்பெரிய சத்தமாக இருக்கும்.
அதுதான் குலதெய்வ வழிபாடு, பித்ருக்களுக்கு பிண்டம் கொடுக்கிறது. ஆகவே என் அன்பு நேயர்களே, இந்த வருஷம் மிக அற்புதமான சாஸ்திர ரீதியான ரகசியமான வருஷம். ஆகவே 12 ராசிக்காரர்களுக்கு செல்வம் வரப்போகுது. இந்த செல்வத்தை விட மிகப்பெரிய செல்வம் நம்ம மூதாதையர்களுடைய அருட்செல்வம். மூதாதையருடைய அருளும், தேவனது அருளும், கையில் பணமும் ஆரோக்கியமும் கிட்டும். அப்படின்னா இதை விட ஒரு அற்புதமான ராஜயோகத்தை தரக்கூடிய குரு பெயர்ச்சி இருக்கா? அப்போ இவங்க டைட்டில் கொடுத்துருக்கிறது கரெக்ட் தானே? ராஜயோகம் தரும் குரு பெயர்ச்சி சரியான டைட்டில். அந்த சரியான டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி தானங்களும் தர்மங்களும் பித்ருக்களுக்கு பிண்டங்களும் கொடுத்துட்டு வந்தா நிச்சயமாக நாம் எதிர்பார்த்த பலன் வந்தே தீரும். உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். இதை விட இப்படி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து.